கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் வழியா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல கூட 2 பேதுரு 2:7-8 இந்த 2 வசனங்களை கொண்டு நம்ம வேதத்தை தியானிக்கலாம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இன்றைய தினத்துல கூட நம்ம பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லோத்தை குறித்து நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்களை நம்ம வாசிக்கலாம். நம்ம அறிந்திருக்கிறபடி லோத்து சோதோம் கொமோரான்ற தேசத்துல குடியிருந்தார். அந்த தேசத்துல அதிக தவறான காரியங்கள் நடைபெறுகிற ஒரு தேசமாய் அது காணப்பட்டது. அந்த இடத்துல இருந்த லோத்து ஒரு நீதிமானாய் விளங்கப்பட்டார். So Lot was a very righteous person who was in an unrighteous environment. நம்மள மாதிரி தான் அவரும் கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதர். ஆனா அவர் இருந்த சூழ்நிலை ஒரு டிஃப்ரெண்டானது. தேவனுக்கு பிரியமான ஒரு சூழல்ல அவர் இல்லை. இன்றைக்கு கூட அந்த மாதிரி நிலையில நம்ம காணப்படலாம். வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு, எவ்ரி டே ஆஃப்டர் டே அவர் கெட்ட காரியங்களை பார்க்கிறாரு, கெட்ட காரியங்களை கேட்டு கொண்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பார்க்கிறார், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கேட்டு கொண்டிருக்கிறார். இது தினம்தோறும் நடக்குது. நம்ம வாழ்க்கையில கூட தினம்தோறும் ஒரு செயல் நடக்கும் பொழுது, நம்ம தினம்தோறும் ஒரு செயலை பார்க்கும் பொழுது, தினம்தோறும் அதை குறித்து கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில 3 காரியங்கள் நடைபெறுது. அந்த 3 காரியங்கள் என்னன்னா, ஒண்ணு, நம்மை சுற்றியுள்ள காரியங்கள் நெகட்டிவாவே இருக்கும் பொழுது, நம்மளுடைய வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கும் பொழுது நம்மளுடைய சோல் டார்மெண்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஆத்மா பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும் பொழுது அந்த சோல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. லோத்தோடைய கதையில கூட நம்ம அதை தான் பார்க்கிறோம். லோத்தோடைய ஆத்மா பாதிக்கப்படுது. இன்னொரு காரியம் என்ன நடக்க கூடும்னா, அந்த பிளேஸ்ல நம்ம நம்ப ஆயிடுவோம். சம்டைம்ஸ் நடக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் நமக்கு சுகர் கோட் பண்ணிட்டு எனக்கு மட்டும் நல்ல காரியங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளுவோம். எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மற்றதெல்லாம் எப்படி இருந்தா என்னன்ற ஒரு மைண்ட் செட்க்கு நம்ம வந்துடுவோம். அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியில வரணும்ன்ற அந்த மைண்ட் செட் நமக்கு போயிடும். அது நம்ம அந்த சூழலுக்கு ஆயிடுவோம். இது லோத்துடைய வைஃபோட வாழ்க்கையில நம்ம நடக்கிறத பார்க்கலாம். அந்த சோதோம் கொமோரா அழிய பொழுது அங்கிருந்து தேவன் அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அப்போ கூட அவங்களுடைய வேர்ல்ட்லி திங்ஸை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க மனம் இல்லாதவர்களா இருந்தாங்க. அந்த நெகட்டிவிட்டி, அந்த கொடுமை, கெட்ட காரியங்களுக்கு அவங்களுடைய இருதயம் ஆறதை நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம், நம்மளுடைய சூழல் கெட்டதா இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் we become that. அந்த கெட்ட காரியங்களோட நம்ம ஒன்றி போயிடுறோம். அந்த பாவ காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அதை செய்கிறவர்களா மாறுகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது லோத்துடைய டாட்டர்ஸ் லோத்தோடவே தவறான ஒரு செயல்ல ஈடுபட்டு பிள்ளைகளை பெறுகிறாங்கன்ட்டு பாக்குறோம். இது அவங்க எங்க கற்றுக்கொண்டு இருப்பாங்க? கண்டிப்பா அவங்க தினந்தோறும் பார்த்து கேட்டு தினந்தோறும் தவறான காரியங்கள் நடந்த சோதோம் கொமோரால கற்றுக்கொண்டிருப்பாங்க. அதை இங்க எக்ஸிபிட் பண்ணாங்க. தினந்தோறும் நம்ம பார்க்கிற கேட்கிற காரியங்கள் நம்மள இப்படியாய் நம்மள மோல்ட் பண்றதா இருக்குது. ஒருவேளை இன்றைக்கும் கூட இந்த 3 நிலையில ஏதோ ஒரு நிலையில நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒண்ணு, நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு நீதிமானாகிய லோத்து போல நம்ம இருக்கலாம். ஒருவேளை அப்படி நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். எப்படி லோத்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற அவரே இறங்கி வந்தாரோ, அது போல நம்மை காப்பாற்ற கர்த்தர் கொண்டே இருக்கிறாருன்ற ஒரு ஹோப் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒருவேளை லோத்தோட வைஃப் போல இந்த வேர்ல்ட்லி பிளஷர், இந்த வேர்ல்ட்லி சின்னுக்கு நம்ம ஆயிருந்தோம்னா ஸ்டில் வி ஹாவ் ஹோப். நம்ம மனம் திரும்புவோமானால் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம நடத்துவாரு. இல்லைன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. லோத்தோடைய வைஃப் எப்படி ஒரு உப்பு தூணாய் ஒரே இடத்துல நின்றாங்களோ, அதே போல நம்ம இந்த வேர்ல்ட்ல ஸ்டக் ஆயிடுவோம். ஒருவேளை நம்ம லோத்துடைய டாட்டர்ஸ் மாதிரி அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதுவாவே நம்ம மாறிட்டோம்னா நம்ம கவலைப்பட வேணாம். ஸ்டில் தேர் இஸ் ஹோப். கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்ள ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அந்த லோத்துடைய ஃபர்ஸ்ட் டாட்டருடைய சைல்டு மோவாப், அதை கர்த்தர் வெறுத்தார். ஆனா அந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை தெரிந்து கொண்டார்.
ரூத்தோடைய வம்ச வழியில தான் ஏசு கிறிஸ்துவே பிறக்கிறாரு. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப் ஃபார் அஸ் டு கம் பேக் டு லார்ட். ஸோ இன்றைக்கும் இந்த 3 நிலையில நம்ம எங்க இருக்கோன்ட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அனைவருக்கும் கிறிஸ்து